ரீசெண்டா ஆக்டர் நெப்போலியனோட சன்னுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி இவரு ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஸோ கடவுளால படைக்கப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் பண்ணி வச்சு ஸோ இங்க பண்ணல. ஆக்சுவலா அவங்க மேரேஜ் பண்ணது அமெரிக்கால வந்து மேரேஜ் பண்ணாங்க. ஸோ யாரையும் வந்து பெருசா இன்வைட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்ட்டிகுலர் சரத்குமார், ராதிகா இந்த மாரி தெரிஞ்சவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க. இதுல என்ன அப்படின்னா, வாழ்த்துக்கள் தெரிவிச்சவங்கள தாண்டி விமர்சனம் தெரிவிச்சு தான் நெறைய பேர். என்னன்னா, அதாவது நெப்போலியன் சார் சொல்லியிருக்காங்க. "ஏங்க நீங்க உங்ககிட்ட நெறைய காசு இருக்கிறதுனால, ஒரு அப்பாவி பெண்ண, ஏழை பெண்ண நீங்க வந்து ஏமாத்தி, நீங்க வந்து உங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த பொண்ணு வந்து ஓகே உங்கள்ட்ட காசு இருக்குன்றதுனால கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இதுவே வேற யாராவது இருந்தா கல்யாணம் பண்ணிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி விமர்சனம் எழுப்பியிருக்கு. ஆக்சுவலி இது வந்து 2 பேத்தோட தனிப்பட்ட லைஃப். இதுல நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கலையா விட்டுருங்க அவ்வளோதான். தேவையில்லாம ஒரு ஒரு அற்புதமான லவ். அத போய் நம்ம வந்து கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, இதுவே உங்களோட அக்காவோ, இல்ல தம்பியோ யாரா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க இப்படி பேசுவீங்களா? ஸோ இந்த நிலைமை கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு வரும். பட் அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அந்த மெசேஜ்லாம் பார்த்தா, எவ்வளோ கேவலமான ஒரு சொசைட்டில இருக்குன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்படிலாம் பேசாதீங்க. நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு வரும். அண்ட் வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னா, இன்னைக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு மேரேஜ்ல இருக்கேன். ஸோ அதனால வந்து ப்ராப்பரா என்னால வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் வந்து இந்த இந்த மாரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம பக்கத்துல பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகான ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.